Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை நாளை சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தங்கள் நாடும் உலகமும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என ட்ரம்ப் பேச்சு. பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை கொண்டுவர ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் முனைப்பு. தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இளைஞர்களை திசை திருப்பவே டேட்டா கட்டணத்தை குறைவாக வைத்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். சமூக ஊடகங்கள் இல்லாவிட்டால் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக இளைஞர்கள் போராட ஆரம்பித்து விடுவார்கள் என பேச்சு. கேரளாவில் PM ஸ்ரீ பள்ளி திட்ட அமலாக்கம் தற்காலிகமாக நிறுத்தம். மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, நாம் தமிழர், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாவேகவுக்கு அழைப்பு. தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்தார் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன். SIR என்ற பெயரில் வாக்குரிமையை பறிக்க பாஜக சதி செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தின் அடித்தளமான வாக்குரிமையை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதி. ஏற்கனவே பீகார்ல இதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். பாஜக தோல்வி உறுதியானா வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பழனிசாமி கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டு இருக்கு. இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை வேட்டையாடிய திமுக அரசு. வேலைவாய்ப்பு ஊழல் புகாரில் CBI விசாரணை தேவை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஊழல் நடந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் CBI விசாரணைக்கு மாற்றவும் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி வழியில் அமைச்சர் KN நேரு சிக்குவதாக தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கருத்து. இளைஞர்களின் வாழ்வோடு ஊழல் மாடல் அரசு விளையாடுவதாகவும் கண்டனம். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என அறிக்கை.
நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்தில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என தமிழக அரசு விளக்கம். அமலாக்கத்துறை கடிதம் குறித்து தகவல் இல்லை என்றும் அரசு செயலர் கார்த்திகேயன் பதில். நவம்பர் 5ஆம் தேதி தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தாவேகவினர் அடுத்த அடியை நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கரூர் செல்ல தாவேகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தாவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் நடந்த கட்சி நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டி. நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மீண்டும் 90,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2,000 ரூபாய் உயர்வு. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் செயற்கை மழை பொழிய வைக்கும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தம். காற்றில் உரிய ஈரப்பதம் இல்லை என கான்பூர் ஐஐடி நிபுணர்கள் விளக்கம். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. மழை காரணமாக போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.